நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ ஜனநாயகன் படத்தில் வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமாக வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாகவும் பெரிய சந்தோஷமாகவும் திடீர்னு வந்து இப்படி ஒரு நியூஸ் வரும், இது வந்து உண்மையாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது நடந்திருக்குங்க. எல்லாருக்கும் வந்து ஹாப்பியாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து இப்போ டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா அப்படின்னு வந்து இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோமே தவிர வந்து ஜனநாயகன் படத்தை வந்து நம்ம மறந்துட்டோம். அது மட்டும் கிடையாது, பொங்கலுக்கு வந்து நம்ம படம் தான் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனால் வந்து தீய சக்தி படம் குறுக்கால வந்து அந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் ஆகாமலே வச்சு செஞ்சு அது பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. எப்போ வந்து எங்கள் அண்ணனோட எங்கள் தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் வருதோ அப்போ தான் வந்து நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம், அதுக்கு முன்னாடி வந்து கொண்டாட மாட்டோம் அப்படின்ட்டு வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து ஒரு உறுதிமொழியை எடுத்திருந்தாங்க. அதன்படியே வந்து யாரும் பெருசாக செலிப்ரேஷன் வந்து பண்ணலை. ஆனால் இப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. நம்ம ஜனநாயகன் படத்துக்கு வந்து அப்பீல் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா கோர்ட்டில், அதை வந்து நம்ம இப்போ வாபஸ் வாங்கிட்டோம். அது மட்டும் கிடையாது, நீதிபதி ஆஷா வந்து அதுக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க, அந்த வழக்கை தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க. இப்போ இதனால என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து இப்போ சென்சார் போர்டு அப்படின்றது வந்து நம்ம படத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இன்னும் ஒரே வாரத்தில் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, U/A இந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த 5 பேர் பார்த்தாங்க இல்லையா, அந்த 5 பேர் வந்து புதுசாக நடக்க போகிற அந்த மறு தணிக்கையில் வந்து இருக்க மாட்டாங்க. புதுசாக ஒரு 5 பேர் தான் வர போகிறாங்க. அதனாலே வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்றது இருக்க தான் போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்றது வந்து பிப்ரவரி 20 அல்லது 21 அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஒரே வாரத்தில் வந்து நம்ம கிடைக்க போகுதுங்களா சர்டிஃபிகேட், அது இன்னும் ஒரு 10 நாள் ஆனாலும் சரிதாங்க. பிப்ரவரி 20, 21 அப்படின்றது வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தளபதி ஃபேன்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்றது வந்து கொண்டாடலாம். தளபதியோட படம் அப்படின்றது வந்து எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதை எந்த கொமனாலும் தடுக்கவே முடியாது அப்படின்றத உண்மை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.